परिपूर्णम् अनन्यलभ्यं लक्ष्मीर्सुम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्री प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शतकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितं यादश्येन सम्मकार्यमुनीपादाम्बुजैन्दिन्दिरं शान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशतरिगुणासंयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं धृसुम्ने नरहरिषडजद्योगिनेतु प्रसादात् राज्ञः श्रीरङ्गकार्यप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीर्सुम्मास्थानं वेदयति इन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथशतकोपयति इन्द्रदत्तं लक्ष्मीर्सुम्बषडचित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्छटकोपहृद्यं वेदान्तदेशिकयति इन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सवेश्ययतेः कारुण्यवीक्षास्पदं देवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययति धुर्यकृपाभियुक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशठारियोगिं यत्तात्मलक्षापरं श्रीमद्वीररघूद्वहादिलब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगणैर्भान्तं महत्संशजं वन्दे वत्सविभूषणं वधवरं कृष्णमार्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् तत्तेन यश्चिदजितेश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः दर्शयन्निरमिनीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय श्रीविष्णुचित्तपदसं तदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृह्यते किमतः परेण नोचेन्ममापि यतिशेखरभारतीनां भावक्तहं भवितुमर्हतिवान् विधेयः श्रीविष्णुपुराणं மூணாவது அம்சம் 10வது அத்தியாயம் பார்க்கணும். அதுல இந்த சம்ஸ்காரங்களை பத்தி கேட்கிற சம்ஸ்காரங்கள்னா என்னன்னு போன உபன்யாசத்திலேயே சொல்லியிருந்தேன். சம்ஸ்காரோஹி நாம உத்தரகாரிய அனுகூலகரணம், மேற்கொண்டு நம்ம பண்ண வேண்டிய காரியத்திற்கு நமக்கு ஒரு யோக்கியதையை கொடுக்கக்கூடிய ஒரு கர்மம், அதுக்கு சம்ஸ்காரம். சம்ஸ்கிரியதே அனேனா சம்ஸ்காரம்னு அதுக்கு சொல்றோம். அதை பத்தி கேட்கிற இப்போ சகர மகாராஜா பௌர்வ மகர்ஷியை பார்த்து கேட்கிறார். சம்பாதத்தை கான்வர்சேஷனை பத்தி கேட்கிறார். சகரஹா கதிதம் சாதுராஷ்ரம்யம் சாதுர்வர்ணிய கிரியாஸ்ததா பும்சா கிரியாமகம் ஸ்ரோதமிச்சாமி த்விஜசப்தமா. சுவாமி இப்ப 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் இதை பத்தின தர்மங்களை எல்லாம் கேட்டார். சாதுராஷ்ரமியம் சாதுர்வர்ணிய கிரியாகா அதையெல்லாம் சொல்லிட்டு பும்சா கிரியாமகம் ஸ்ரோதமிச்சாமி. இப்போ மனுஷர்களுக்கு உண்டான அந்த கிரியைகள்ங்கிறது எதை சொல்ற? கிரியா வியாக்கியானத்தில் எழுதுற போது எங்களாழ்வான் எழுதுற கிரியா ஷோடச சம்ஸ்கார ரூபான் கிரியா, 16 விதமான சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரங்கள் மொத்தம் 40ன்னு சொல்றோம். ஆனா அதை 16 தான் நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது. அந்த 16 என்னங்கிறத பத்தி இப்போ விஸ்தாரமாக சொல்றதுக்காக ஆரம்பிக்கிற. அதுல அந்த சம்ஸ்காரங்களுடைய பெயர்களை எல்லாம் வியாக்கியானத்தில் எடுத்து காட்டுற. அதாவது கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், உபநயனம், விஷ்ணுபலி, ஜாதகர்மா, நாமகரணம், உபனிஷ்கரணம்னு பேரு. பும்சவனம், சீமந்தம்,
அதுக்கப்புறம் அந்த உபநயனம், விஷ்ணு பலி, அந்த இது அன்னப்பிராசனம், சௌலம், உபநயனம், பிராஜாபத்தியம், சௌமியம், ஆக்னேயம், வைஸ்வதேவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விவாகத்துல வச்சே தெரியும். இதையெல்லாம் 16 சம்ஸ்காரங்கள் அப்படின்னு பேர். போனதுமே சொன்னோம், இந்த 16 சம்ஸ்காரங்கள் அவசியம் பண்ணணும். இந்த சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் ஆத்ம குணங்களும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது எந்த சந்தர்ப்பம் வரைச்சே அந்த சந்தர்ப்பத்தில் விஸ்தாரமாக சொல்லலாம். இப்போ இதையெல்லாம் கேட்கிறாரு. கிரியாமகம் சோதுமிச்சாமி துவஜசப்தம நித்திய நைமித்திகாக காமியாக கிரியாக பும்சாம் அசேஷதः சமாச்சாகி பிருகுஸ்ரேஷ்ட சர்வஜோஹி அசி மே மதா. இவர் பிருகுகுலத்தில் வந்திருக்கக்கூடியவர் ஔர்வ மகர்ஷி. அதையெல்லாம் சொல்ற நித்திய நைமித்திகாக காமியாக. நித்திய நைமித்திகாக அதாவது இந்த நித்திய கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்கள். நித்திய கர்மா நைமித்திக கர்மான்னு சொல்ற போது இதுக்கு சொல்ற, அதாவது அந்த நித்தியம்னா மேண்டேட்டரி கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நைமித்திகம்னா ஒரு நிமித்தம், ஒரு காரணம் ஏற்பட்டால் அதுக்காக பண்ண வேண்டிய கர்மம். காரணம் இல்லாமல் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. நித்திய கர்மாவுக்கு காரணங்கிறது அவசியம் இல்லை, பண்ணணும்னு விதி. அதாவது இப்போ அகரஹா சந்தியாம் உபாசீதா அப்படின்னு இருக்கும். நித்தியப்படி சந்தியாவந்தனத்தை பண்ணணும் அப்படிங்கிறது அது நித்திய கர்மா. இந்த நித்திய கர்மாவை பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா அதுக்கு பிரத்யவாயம். பிரத்யவாயம்னா தோஷம் ஏற்படும். நித்திய கர்மாவை அவசியம் பண்ணியே ஆகணும். இதனால் ஒரு காரியத்தை பண்ற போது இதுக்கு என்ன பலன், ஏது பலன் அப்படின்னு பலன்களை பத்தி நாம விசாரமும் பண்ணக்கூடாது. அதுக்கு பலன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறது விதின்னு வச்சுக்கலாம். இப்ப சந்தியாவந்தனம் பண்ணுன்னு விதிக்கிறது, கட்டளை விடுறது சாஸ்திரம். இதை பண்ணியே ஆகணும். இப்ப சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு சாதாரணமா கேட்கறா, எல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா என்ன சுவாமி பெரிய தப்பா அப்படின்னு கேட்கறா. தப்பு தான். அதாவது சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பெரிய தோஷம் ஏற்படுறது. அதுல மனுஸ்மிருதிகளை சொல்ற பொழுது சந்தியா விஹீனஹா அசுச்சி அனர்ஹா சர்வகர்மசுன்னு எடுக்கிறார். சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு, அதாவது எந்த ஆசிரமத்தையோ எந்த வர்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அந்த வர்ணத்துக்கோ அந்த ஆசிரமத்துக்கோ உண்டான கர்மாவை, நித்திய கர்மாவை அவசியம் பண்ணணும். பண்ணாத போனால் அசுச்சி, சுத்தி ஏற்படுறதில்லை. அவனுக்கு சுத்தி இல்லைன்னா எந்த காரியத்தை பண்றதுக்கும் அவனுக்கு ஒரு அருகதை யோக்கியதைங்கிறது கிடையாது. இப்போ இந்த சந்தியாவந்தனம் பண்ணா பலன் கிடையாது. ஆனா பண்றதுனால என்ன பலன்னா பாபம் வராமல் தடுக்கிறதுங்கிறது தான் பலன். சந்தியாவந்தனம் பண்ணதுனால எனக்கு பாபம் வரதை நான் தடுக்கிறேனோ இல்லையோ, அதுதான் அதுக்கு பலன். அதை தவிர இதனால விசேஷமான பலன்கள் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லலை. ஆனா அதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணாலே நமக்கு தேஜஸ் அது இதெல்லாம் வருதுன்னு நம்ம பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம். அது பலனை சாஸ்திரத்துல சொல்லலை. இதுக்கெல்லாம் நித்திய கர்மாக்கள்னு பேசு. இப்ப நைமித்திக கர்மாக்கள் அப்படின்னு சொல்ற போது என்ன ஆகும் கேட்டா, ஒரு அகேஷன், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டால் அந்த சந்தர்ப்பத்துக்காக அந்த கர்மாவை பண்ணணும். அதுக்கு நைமித்திக கர்மான்னு பேர். இப்போ காமிய கர்மாங்கிறது ஆப்ஷனல். நமக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னு கேட்டா அந்த பலனை உத்தேசிச்சு அந்த கர்மாவை பண்ண பேர். ஆக இந்த கர்மாக்கள் எல்லாம், இந்த தர்மங்களை எல்லாம் நித்திய நைமித்திகாக காமியாக கிரியாக பும்சாம் அசேஷகா, மனிதர்களுக்கு உண்டான சமாச்சாகி. இதையெல்லாம் நீர் எனக்கு அவசியம் சொல்ல வேணும். ஏன்னா நீர் இந்த விஷயங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவரோ இல்லையோ, ஆகையினால இதையெல்லாம் எனக்கு நீர் அவசியம் இந்த கர்மாக்களை பத்தி எல்லாம் சொல்லணும்னு அவர் கேட்கிறாரு. இந்த ராஜா கேட்ட உடனே அந்த ரிஷி பதில் சொல்ற, ஔர்வஹா யதேததுக்தம் பவதா நித்திய நைமித்திக ஆசிரமம் ததஹம் கதைஷ்யாமி ஸ்ருணுஷ்வ ஏகமனசா மம. மகாராஜா, நீ கேட்டத நான் உனக்கு நீ கேட்டதுனால நான் உனக்கு சொல்றேன் இந்த விஷயங்களை. நித்திய கர்மா என்ன, நைமித்திய கர்மான்றதையெல்லாம் ஏகமனசா ஸ்ருணு அப்படின்னா
அட்டன்டிவா நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஆரம்பிக்கிற. ஜாதஸ்ய ஜாத கர்மாதி கிரியா காண்டம் அசேஷதா புத்திரஸ்ய குர்வீத பிதா ஸ்ராத்தம் ச அபியுதய ஆத்மகம். அப்போ தகப்பனார் முதல்ல இந்த ஆரம்பிக்கிறாரு. கர்ப்பாதானம் பண்ணி குழந்தை பிறக்கிறதே கர்ப்பாதானம் எப்ப பண்ணணும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரங்கள்லேயோ அதையோ விசேஷமாக சொல்லியிருக்கான். அதற்கு உண்டான காலங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறதையும் சாஸ்திரங்கள்ல சொல்றாரு. அந்த குழந்தை பிறந்த உடனே ஜாதஸ்ய குழந்தை பிறந்த உடனேயே அதுக்கு இந்த பண்ணணும். ஜாத கர்மாதி கிரியாகாண்டம் அசேஷதா ஜாத கர்மம் முதலான எல்லா கர்மாக்களையும் இந்த பிதாவானவன் செய்து புத்திரஸ்ய ஆபியுதயாத்மகம் குரு புத்திரனுக்கு அபியுதயம் அபியுதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்மா. அபியுதயம்னா வளர்ச்சி மேன்மைக்காக, அதாவது அதனுடைய ஒரு விருத்திக்காக மேல மேல அது ஸ்ரேயஸ அடையணுங்கிறதுக்கு தான் அந்த ஆபியுதயாத்மகம் ஸ்ராத்தம்னு பேர். ஸ்ராத்தம்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்ராத்தம்னு அப்படி மனசுல வச்சுக்க கூடாது. அது ஸ்ரத்தையாதேயம் ஸ்ராத்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த கர்மாவை மிகுந்த ஸ்ரத்தையோடு அதுக்கு பண்ணணும். அதுதான் ஆபியுதய ஸ்ராத்தம்னு பேர். அத இப்போ பார்க்கறச்சே சில கர்மாக்கள்ல பண்ற பொழுது நாந்தி ஸ்ராத்தம்னு சொல்லுவார். நாந்தி ஸ்ராத்தம்ங்கிறது எதுக்காக பண்றதுன்னு கேட்டா, அது சில பேர் அதை நினைச்சுப்பாங்க அது ஸ்ராத்தம்ன்ற சப்தம் வந்ததுனாலேயே அது ஏதோ ஒரு இந்த கர்மாவோ அப்படின்றத நினைச்சுக்கலாம். அப்படி கிடையாது. இந்த நாந்தி ஸ்ராத்தம் அப்படிங்கிறதே எதுக்குன்னு இது ஆபியுதயம். அந்த பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியார்கள் இதையெல்லாம் அவ சொல்லும். ஆபியுதயம் அப்படின்றதுனா இப்போ நம்ம காவியங்கள்லாம் பார்க்குறோமோ இல்லையோ, யாரோட அபியுதயம் அப்படின்னா மேல விருத்திக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஆபியுதயம்னு சொல்லக்கூடிய நாந்தி ஸ்ராத்தம் அப்படிங்கிறத இதை அவசியம் பண்ணணும். இது எதுக்காக பண்றது அப்படின்னு கேட்டா, ஒரு அந்த குழந்தையினுடைய க்ஷேமத்துக்காகவும் அதை மேல மேல ஒரு நிறைய பலன்களை நல்ல ஒரு கர்மாவை எல்லாம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியது இது நாந்தி ஸ்ராத்தம்னு பேர். இதுக்கெல்லாம் நாந்தி முகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்ரு தேவதைகள் இதுக்காக ஒரு அவளை குறித்து பண்ணி, ஏன்னா அவளால் தான் நமக்கு இந்த வம்சங்கிறது விருத்தியாகுது. அதுக்காக அவளை குறித்து இந்த பண்ணணும். யுக்மாம்ஸ்து பிரான் முகான் விப்ரான் போஜயே மனுஜேஸ்வர யதா திருப்தி சதா குறியா தெய்வம் பித்ரியம் விஜன்மனா. அப்போ அந்த கர்மாவை பண்றச்சே, இந்த நாந்தி ஸ்ராத்தத்தை பண்றச்சே அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த பிராமணர்களை யுக்மம் 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 அப்படின்னு கேட்டா ஈவன்னா இரட்டைப்படை உடையது அப்படின்னு அர்த்தம். ஒத்தப்படைன்னு சொல்றச்சு அயுக்மம்னு சொல்றது. யுக்மம்னு சொல்ற போதே எதை குறிக்கிறதுன்னு கேட்டா இரட்டைப்படை இருக்கக்கூடியது. அதாவது 2 பேர் 4 பேர் 6 8 இந்த கணக்கில் இருக்கக்கூடியவர்கள். யுக்மாம்ஸ்து பிரான்முகான் விப்ரான். பிரான்முகான் அப்படின்னு கேட்டா அவ ஒரு கிழக்கு முகமாகவோ அந்த அந்த உட்கார வைக்கணும். பிரான்முகான கிழக்கு நோக்கி உட்கார வச்சு அவளை எல்லாம் போஜையே அவளுக்கு திருப்தியா அன்னமிட வேண்டும். யதா திருப்தி ததா குறியா அவளுக்கு திருப்தி ஏற்படுற வரையும் இந்த போஜனத்தை எல்லாம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் தெய்வம் பித்ரம் விஜன்மனாம். அந்த மாதிரி தெய்வம் அந்த ஒரு தேவதைகளை குறிச்சோ பித்திருக்களை குறிச்சோ இதையெல்லாம் பண்ணக்கூடிய அவ திருப்தியார வரையில் அந்த கர்மாவை நாம் செய்து அவளுக்கு போஜனத்தை செய்விக்க வேண்டும். தத்னா யவைஹி சபதரைஹி மிஸ்ரான் பிண்டான் முதா யுதா நாந்தீமுகேபியः தீர்த்தேன கத்யா தெய்வேன பார்த்திவா. இவாளை குறித்து பண்ற போது முக்கியமா அதுக்கு உண்டான திரவியங்கள்லாம் தயிர், தத்னா, யவைஹி யவம்னு சொல்லக்கூடிய ஒரு திரவியம் பார்லி மாதிரி இருக்கும். பார்லின்னு சொல்றா, பார்லி இல்லை, அது வேற ஏதோ உண்டு. அதுக்கப்புறம் யவைஹி சபதரைஹி அது பதரம்னா
அந்த இறந்த பழத்துக்கு பேர். இறந்த பழம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இறந்த பழத்துக்கு அந்த பதரம்னு பேர். சபதரைஹி மிஸ்ரான் பிண்டான். இதையெல்லாம் இந்த மாதிரி கலந்துருக்கும். இதையெல்லாம் போட்டு பண்ணின ஒரு திரவியமாக இருக்கணும். அவளுக்கு கொடுக்கறச்சே இதெல்லாம் இருக்கணும். அந்த இழந்த பழத்துக்கு அவ்வளவு சிரேஷ்டியம் சொல்லி இருக்கான். சாதத்துக்கெல்லாம் சில பேர் கிரகங்கள்ல சில பேர் சேர்க்கறது கிடையாது. ஆனா சாதாரணமாகவே அந்த இழந்த பழம் அப்படிங்கிறது சாதத்துக்கு உபயோகப்படுத்துறது வழக்கங்கள்லாம் உண்டு. அது அது பிடிக்கிறது பிடிக்காததுன்னு இருந்தா கூட அதுக்கு மெடிசினல் வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படின்னு ஆயுர்வேத சாஸ்திரத்திலையும் சொல்றாரு. இதனால அந்த மாதிரி திரவியங்கள் சேர்ந்த பதார்த்தங்கள்னால அவளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னு கேட்டா, நாந்தி முக்கிய தீர்த்தேன தத்யா தெய்வேன பார்த்து, அதாவது தீர்த்தத்தினால தேவ தீர்த்தத்தினால பிரதட்சிணமாக கொடுக்கணும். இந்த மாதிரி கலந்து தேவதீர்த்தம்னு சொல்லச்சு இப்படி நுனி கையால விடுறது, ரிஷி தீர்த்தம்னு இப்படி வரணும், பித்ரு தீர்த்தம்னு இந்த பாகத்தினால கட்டவர்களுக்கும் ஆள்காட்டு இந்த பாகத்தினால கொடுக்கக்கூடியது பித்ரு தீர்த்தம்னு. அவளுக்கு நாந்தீம்பர்களை கொடுக்கிற போது எதை கொடுக்கணும்னு கேட்டா தேவ தீர்த்தத்தினால கொடுக்க வேண்டியது. ராஜாபத்தியேனவா சர்வம் உபசாரம் பிரதட்சிணம் குர்வீத ததா அசேஷ விருத்தி காலேஷு பூபதே. இல்லைன்னா பிராஜாபத்தியம்னு சொல்லக்கூடிய இது தேவதீர்த்தம். பிராஜாபத்தியம் இப்ப சொன்ன இல்லையா, ரெண்டு கைக்கு இந்த ரெண்டு சொந்தங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாகத்தினால கொடுக்கக்கூடியது. இதுக்கு பிராஜாபத்திய தீர்த்தம் அப்படின்னு. இந்த பிராஜாபத்திய தீர்த்தத்தினால பிரதட்சிணமாக எல்லாம் அவளுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு திரவியங்களை எல்லாம் தானமாக அதை கொடுக்க வேண்டும் சொல்றாரு. குர்வீத அசேஷா விருத்தி காலேஷு பூபதே ததச்ச நாம குர்வீத பிதைவ தசமே அகனி தேவபூர்வம் நராட்சியம் ஹி சர்ம வர்மாதி சம்யுதம். இந்த காரியங்கள் எல்லாமே இந்த நாந்தி சார்த்தம்னு சொல்லக்கூடியது எல்லாமே எல்லா சுப காரியங்கள்லேயும் இதை பண்றதுன்னு வழக்கம் உண்டு. சில பேர் இதை பண்றது இல்லைன்றது வச்சுருப்பா. ஆனா சாதாரணமாக இந்த நாந்தி முகேபியா சாத்தேபியா அதையெல்லாம் பண்றது வழக்கம். இது விருத்திக்காக மேன்மைக்காக செய்யப்பட வேண்டியது. அதுக்கப்புறம் ததச்ச நாம குர்வீத பிதைவ தசமே அகனி. தசமே அகனி 10வது நாள் இந்த என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுதல் நாமகரணம் அப்படின்னு. தேவபூர்வம் நராக்கியம் ஹி சர்ம வர்மாதி சம்யுதம். அதாவது அந்த எப்படியெல்லாம் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சாஸ்திரங்கள் இருக்கு. இந்த காலத்துல பெயர் வைக்கிறதுக்கு நியூமராலஜி பார்க்கலாம், எத்தனையோ பெயர்கள்லாம் வைக்கிறா, கொஞ்சம் மாடர்னா வைக்கிறா, அதையெல்லாம் இருக்கு. ஆனா எப்படி பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவர் சொல்றாரு. எப்படியெல்லாம் தேவபூர்வம் நராக்கியம் ஹி சர்ம வர்மாதி சம்யுதம். அதாவது தேவதைகளை குறிக்கக்கூடிய சொல் புருஷ பிரதையாக இருக்கு இருந்தால் அது சொல்ற ஷர்மா வர்மா அப்படிங்கிறதையெல்லாம் வைக்கணும். இது சொல்ற அந்த ஷர்ம வர்ம ஆதி சம்யுதம்னு போல இருக்கும். அது என்னன்னா அவரே விவரம். ஷர்மாயி பிராமணஸ்ய உக்தம் வர்மாயி க்ஷத்ர சம்ஸ்ரயம் குப்தா தாசாத்மகம் நாம பிரசஸ்தம் வைஷ்ய சூத்ரயோகோ. பிராமணனுடைய பிள்ளையாக இருந்தால் பேருக்கு பின்னாடி ஷர்மா அப்படின்னு பெயர் வைக்கணும். க்ஷத்ரியனாக இருந்தால் வர்மான்னு வைக்கணும். வைஷ்யனாக இருந்தால் குப்தா அப்படின்னு பெயர் வைக்கணும். அதே மாதிரி 4வது வர்ணத்தவனாக இருந்தால் தாசா அப்படின்ற பெயர் வைக்கணும். தாசா அப்படின்றதையும் அந்த இதில் வச்சுருக்க. ஷர்மா வர்மா
குப்தா, தாச அப்படிங்கிறதையெல்லாம் பெயர்கள். இது யாரு கேட்டா பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரயோன்னு அந்த ஒரு எடுக்கிறார். சர்மாயி பிராமணஸ்யோக்தம் வர்மாயி க்ஷத்ர சம்பவம் குப்த தாசாத்மகம் நாம பிரசஸ்தம் வைசிய சூத்ரயோ ந அர்த்தஹீனம் ந ச அசஸ்தம் ந அபசப்தயுதம் ததா ந அமாங்கல்யம் ஜிகுப்சாவத் நாம குர்யா சமாட்சரம். சில பேர்ல அந்த பெயர்கள் வைக்கிற போது அத பேர் பொருத்தம் மிஸ்னோமர்னு சில பேருக்கெல்லாம் சொல்லுவோம். மிஸ்னோமர்னா பேர் ஒண்ணு இருக்கும், ஆனா பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருப்பான். அது மாதிரி பெயர்களுக்கெல்லாம் சரியான அர்த்தம் இருக்கலாம், நல்ல பெயர்களாகவும் இருக்கணும். அதாவது அர்த்தமில்லாத ஒரு பெயர்கள், அர்த்தமில்லாத சப்தங்கள்லாம் கூட பார்த்தா பயப்படுற மாதிரியோ, இந்த அமங்கலம் ஒரு இனாஸ்பிஷியஸா இருக்கக்கூடிய பெயர்களோ பார்த்தா ஜுகுப்சை ஏற்படுற மாதிரியோ அந்த மாதிரியோ இதையெல்லாம் அந்த பெயர்கள் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு நாம இப்ப பார்த்துட்டு வரோம். இந்த பெயர்கள்லாம் சொல்றச்சே இந்த சில பேர் நம்ம சமீபத்திலே சொல்றோம், ஆர்த்தி அப்படின்னு ஸ்திரீகளா இருந்தா ஆர்த்தின்னு பேர் வைக்கிறாங்க. ஆர்த்தி ஆர்த்தின்னாலே அந்த சப்தத்துக்கு அர்த்தமே சோகம்னு அர்த்தம். ஆர்த்தினாலே சோகம் அப்படின்னு அர்த்தம். பல பேர்களை பார்க்கிற போது ஆர்த்தின்னு வைக்கிறாங்க. ரஜினி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ரஜினின்னா ராத்திரின்னு அர்த்தம். நிஷா அப்படின்னு எல்லாம் பேர் வைக்கிறாலும் என்னமோ ஒரு பேர் புதுசா இருக்கணும், ஒரு மாடர்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் அர்த்தம் தெரியாத சில பெயர்களை எல்லாம் வைக்கிறாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி வைக்கணும். ஏன்னா மாடர்னாகவும் இருக்கலாம், அது சாஸ்திர சம்மதமாகவும் இருக்கலாம். அது பெயர்களை வைக்கிற போது ஜாக்கிரதையாக ஒரு இதுவா அதுதான் இங்க சொல்ற. அர்த்தமில்லாத பெயர்களையோ பயப்படும்படியாகவோ இல்ல ஒரு ஜுகுப்சையை உண்டு பண்ணக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது. எழுத்துக்கள்லாம் ரொம்ப லலிதமாக இருக்கணும். அதையும் சொல்றாரு, ந அர்த்தஹீனஞ்ச அசஸ்தம் ந அபசப்தயுதம் ததா ந அமாங்கல்யம் ஜுகுப்சாவது நாம குர்யா சமாட்சரம், சமமான அக்ஷரங்கள் அந்த மாதிரி இருக்கணும். ந அதிதீர்க்கம் ந அதிஹ்ரஸ்வம் ந அதிகுரு அக்ஷராந்திதம் சுக உச்சாரியம் து தன் நாம குர்யாது எத் பிரவணாட்சரம். அங்க சொல்ற ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய பேரோ இல்ல ரொம்ப கொட்டையா இருக்கக்கூடிய பேரோ ரொம்ப கடினமான அக்ஷரங்கள், அதாவது குருவக்ஷரம்னா ரொம்ப ஹெவியா பேரை உச்சாரணம் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கா மாதிரியோ அந்த பெயர்கள்லாம் இருக்கக்கூடாது. ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். அதாவது சந்தி அக்ஷரங்கள்லாம் ரொம்ப இது இல்லாமல் இருக்கணும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும். சில பேர்லாம் பேரை வச்சுட்டு அந்த பெயரையே கூப்பிடுறது கிடையாது, அதை சுருக்கி ஏதாவது பேரை சொல்லி கூப்பிடுறது, இல்லை ஒரு நிக் நேம்னு சொல்றோமோ இல்லையோ அப்படியும் கூப்பிடக்கூடாது. இது இது அசாஸ்திரியம், இதை பண்ணவும் கூட. அப்புறம் பேருன்றது எதுக்காக இருக்கணும், யார் சொல்ற போது பகவன் நாமாவும் இருக்கணும், ரொம்ப ஆசையாகவோ இதுவோ கூப்பிடுறதாக இருக்கணும். இதெல்லாம் எழுத்து பேர் வைக்கிறதுக்காக சில பேர் பெரிய வாழ்க்கெல்லாம் பழகி இருந்தா தெரியும். சில பேர்லாம் கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு குட்டையா ஏதாவது பேரை சொல்லி அப்படி கூப்பிடுறது அப்படின்னா அது சாஸ்திர சம்மத சம்ஸ்கிருதா குருவேஷ்மனி ஏதோக்த விதிம் ஆசிரித்திய புரியா வித்யா பரிகிரகம். அதுக்கப்புறம் இதையெல்லாம் பெயர்கள்லாம் வைக்கிறதுக்கு சொல்ற இருக்கும். இதுக்கப்புறம் தான் உபநயனம் உபனிஷ்கிரமணம்னு பேர். குழந்தையெல்லாம் பேர் ஆனத்துக்கு பிற்பாடு குழந்தைய கொஞ்சம் சின்ன சிசுவா அந்த இருக்கிற காலத்துல வெளியிடங்களுக்கெல்லாம் அழைச்சி இதுதான் உபனிஷ்கிரமணம் உபனிஷ்கிரமணம்னு பேர் இருக்கும். அனந்தர சம்ஸ்கார சம்ஸ்கிருதா குருவேஸ்வனி இதையெல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் உபனிஷ்கரணம்னு பேர் வச்சுதான் இருக்கும். இதையெல்லாம் மற்ற சின்ன சின்ன சம்ஸ்காரங்கள் இதையெல்லாம் இருக்கு. இதே மாதிரி தான் இந்த சௌளம் அப்படின்னு ஒரு சூடாகர்மா இதெல்லாம் அந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் அங்கங்க சொன்ன 16 சம்ஸ்காரங்கள்லாம் சொன்னோமோ இல்லையோ. இந்த ஒரு இந்த அன்னப்பிராசனம்னு ஒன்று இருக்கு. அன்னப்பிராசனம்னா குழந்தைகளுக்கு இந்த சாதம் ஊட்டுறது, அதுவரை அந்த ஒரு சாலிட் ஃபுட்டுன்னு சொல்றோமே, சாலிட் ஃபுட்ல இந்த செரைல் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துன்னு வருவான்.
அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறச்சு. அதுக்கப்புறம் இந்த அன்னப்பிராசனம்னு ஒரு கர்மா இருக்கு. இந்த வெளியில குழந்தையெல்லாம் மெதுவா இந்த 3 மாசம் இதெல்லாம் பண்ணி வெளியில எப்படி மெதுவா அழைச்சிட்டு போறது. அதுக்கப்புறம் இந்த அன்னப்பிராசனம்ன்ற ஒரு கர்மா. இதுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரங்கள் இருக்கு. தர்ம சாஸ்திரத்துல இருக்கிற போது அந்த குழந்தைக்கு அன்னத்தினால இது பண்ணி அந்த ஒரு ஸ்வர்ணத்தை அழிச்சுட்டு அதனால குழந்தைக்கு நாட்களை தடவி மெதுவா இது எல்லாம் ஊட்டுறது அன்னப்பிராசனம்னு பேரு. அதுக்கப்புறம் சௌள கர்மான்னு சூடா கர்மான்னு பேரு, சௌளம்னு பேரு. சௌளம்னா இந்த குடுமி வைக்கிறதுன்னு சொல்றோமோ இல்லையோ, குடுமி வைக்கிறது இந்த காலத்துல நிறைய பேர் பண்றது இல்லை. ஆனா சாஸ்திரத்துக்காக சில பேர் பண்ணிட்டு அப்புறம் வச்சுக்கிறாரு. அதையும் சௌளம்னு பேர் இருக்கு. அந்த கர்மாவையும் பண்றா. அதெல்லாம் கர்மமா இதெல்லாம் சம்ஸ்காரங்கள். இதெல்லாம் கண்டிப்பா இந்த சம்ஸ்காரம் இல்லாத போனா கீழே சொல்லி இருக்கோம். சம்ஸ்காரங்கிறது உத்தர காரிய அனுகூலம்னு மேற்கொண்டு பண்ண வேண்டிய கர்மாக்களுக்கு இது ஒரு யோக்கியதை. இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்றோமோ இல்லையோ, இதை முதல்ல இந்த அந்த சகாலத்துல அந்த கர்மாவை பண்ணிவிடணும். 1 வயசோ 2 வயசோ இருக்கிற பார்க்கறச்சு இந்த சௌள கர்மாங்கிறத முதல்ல மந்திரவத்தா அதை பண்ணுவான். பெரியவாள்லாம் இருக்கிறச்சு அதை அவசியம் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ பண்றோங்கிறது யாவது உண்டு, அட்லீஸ்ட் இது மாதிரி ஒரு சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குங்கிறது நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். கூடியவர் சம்ஸ்காரங்கள் பண்ண பண்ண அது நமக்கு ஒரு ஸ்ரேயஸை கொடுக்கிறது. அதுவும் சகாலத்துல பண்ணப்பட்ட சம்ஸ்காரமானது கண்டிப்பா ஒரு ஸ்ரேயஸை கொடுக்கும். இது பிரத்யட்சமான பலன். அந்த அதுவும் சகாலத்துலன்னா அந்தந்த காலத்துல அந்த கர்மாவை அதை ஃபாலோ பண்றோம் இல்லையா. சாஸ்திரத்தினால பிரவൃத்தி, சாஸ்திரத்தினால நிவர்த்தின்னு சொல்ற போது சாஸ்திரத்தினால இது அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திர கர்மாவை நாம அவசியம் பண்ணணும். இதுக்குதான் இந்த ஒரு சௌளம் அப்படிங்கிறதையெல்லாம் பண்றோம். அதுக்கு மேல சொல்றாரு அவர் உபநயனம், பிராஜாபத்தியம், சௌமியம் எல்லாம் அவர் கர்மாவை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அதுக்கு ததா அனந்தர சம்ஸ்கார சம்ஸ்கிருதா குருவேஷ்மனி. இதுக்கு மேல அது வியாக்கியானத்துல எழுதுறாரு. தசமே அகனி கால உபலட்சணம், ஸ்மிருதிகளிலால் சொல்லப்பட்ட காலம். ஸ்மிருதிகள் ஒன்னொன்றுக்கும் இந்த கால விசேஷம் உண்டு. இப்போ காலத்துல பண்ணணும்னு சொன்னோம், காலம் கடந்து பண்ண அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா அது பிரயோஜனத்தும் இல்லை, அதனால அது கிடையாது. அகனி ஏகாதசே நாம நாமதேயம் தசம்யாஞ்ச கேச்சித்ய அச்சந்தி துவாதசாம் வருமா ராத்திரியாம் மாசே பூர்ணே இது தேவபூர்வம் குலதேவானாம் ந அர்த்தஹீனம் அசஸ்தம். இதையெல்லாம் வியாக்கியானத்துல உபனிஷ்கிரமணாதி அதுக்கு மேல கிரகே குரு தட்சிணா. அதுக்கு மேல இந்த கர்மாக்களை எல்லாம் ஸ்மிருதியில பார்த்துக்கோ, ரொம்ப சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய செலவு இருக்கக்கூடிய கர்மா இல்லை. சௌளமா அன்னப்பிராசனமா இதெல்லாம் பெரிய செலவு கொடுக்கறதும் கிடையாது. இதையெல்லாம் பண்ணாவது அதுக்கு மேல சொல்ற அனந்தர சம்ஸ்கார சம்ஸ்கிருதா குருவேஸ்மனி யதோக்த விதிமாசிரிய குர்யாத் வித்யா பரிகிரகம். அதுக்கு மேல அந்த வேதாத்தியனம் பண்றதுக்காக ஒரு பண்ணணும். இந்த உபநயன கர்மான்னு சொல்லிடுறாரு. அந்த உபநயன கர்மாவுக்கு அதுவும் சாஸ்திரங்கள்ல இதை பத்தி விஸ்தாரமா இங்க மகரிஷி விஸ்தாரமாக எடுத்து சொல்லல. ஸ்மிருத்யுக்தம்னு சொன்னதுனால அதிலே அந்தர்பாவம் அதிலே அடங்கி போயிடுறது. அதுல இந்த கர்மாக்கள்லாம் ஆனாட்டு அந்த உபநயன கர்மான்னு அந்த உபநயன கர்மாவுக்கு அதுல சொல்ற அஷ்டவர்ஷம் பிராமணம் உபநீய தம் அத்தியாபயிதா எடுக்கிற. அஷ்டவர்ஷம்னு சொல்லச்சே கர்ப்பாஷ்டம்னு கணக்கு. அந்த 8 அதாவது 7வது வயசுல அவனுக்கு உபநயனத்தை பண்ண வேண்டும் ஸ்பஷ்டமாக ஸ்ருதி எடுக்கிறது. இது யாருன்னா ஏற்கனவே சொல்லி இருப்போம். பிராமண சிசுவாக இருந்தால் அவனுக்கு 7வது வயசுலே, க்ஷத்ரியனாக இருந்தால் அந்த 9 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள, பிராமண சிசுக்கு 7லேருந்து 11 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணணும். அவன் க்ஷத்ரியனாக இருந்தால் 16-18 வயசு, வைசியனாக இருந்தால் 22-23 வயசு வரை அவளுக்கு உபநயனம்ங்கிறது விதிச்சிருக்கு. அப்போ உபநயனம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சமீபம், அதாவது நயனம்னா அழைத்து செல்லுதல்னு அர்த்தம்.
உபநயன சமீபத்துல அழைத்து செல்லுதல். யாருக்கு சமீபத்துல யாரை அழைச்சிட்டு போறோம் அப்படின்னா, இந்த பரமாத்மாவுக்கு பகவானிடத்திலேயோ இல்ல குருவனிடத்திலேயோ அந்த சாஸ்திரத்தினுடைய அந்த தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக அவனை அதுக்கு தத்துவத்தினுடைய சமீபத்துல அழைத்து செல்லுதல்னு பொதுவான அர்த்தம். இதை 7 வயசுல இந்த பிராமண குழந்தை சிசுக்களுக்கு உபநயனம் பண்ணணும். அதுல இன்னும் சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி இருக்க மகரிஷி சொல்ற போது இந்த சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சைல்டு ப்ராடிஜி அப்படின்னு தெரிஞ்சா 5 வயசுல கூட உபநயனம் பண்ணலாம்னு சாஸ்திரம் விதிக்கிறது. பொதுவா என்ன பண்றோம்னு கேட்டா 7 வயசுல பண்ணணும். 7 வயசுலயோ 9 வயசுலயோ, ஆனா இதுக்குள்ள பண்ணி முடிச்சால்தான் அந்த அந்த சிசுவுக்கோ அந்த வட்டுவுக்கோ ஒரு சம்ஸ்காரம்ங்கிறது ஏற்படுறது அப்படிங்கிறதையும் அதை விஸ்தாரமாக எடுத்திருக்க. அந்த உபநயனம் ஆனாவிட்டு அந்த வேதாத்தியனம் யதோக்த விதிம் ஆசிரித்திய குறியா வித்யா பரிகிரகம். வித்யா பரிகிரகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, வித்யாங்கிறது இங்க வேதாத்தியனம்னா, இந்த வேதாத்தியனத்தை பிராமணனா இருக்கிறவர் அவசியம் பண்ண வேண்டும். அதுதான் இங்க சாஸ்திரங்கள்ல விதிக்கிற போது சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அங்க சூத்திரத்துல விதிக்கிறார். சுவாத்தியாயோ அத்தியேதவ்யான்னு சொல்ற போது தான் எந்த வேதத்தினுடைய சாக்கையை சேர்ந்தவனாக இருக்கிறானோ, வேத சாக்கைன்னு சொன்னா ஒருத்தருக்கு நம்ம 4 வேதங்கள் இருக்கு. சில பேருக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு ரிக்வேதிகளா இருக்கலாம், யஜுர்வேதிகளா இருக்கலாம், சாமவேதிகளாக இருக்கலாம், இல்ல அதர்வ வேதிகளாக இருக்கலாம். அந்த வேதத்திலேயே அதற்கு உண்டான சாக்கைகள் நிறைய இருக்கு. இப்போ ரிக்வேதத்தில் 100 சாக்கைகள் இருந்தது. ஒரு சாக்கையோ 2 சாக்கையோ தான் இருக்கு. யஜுர்வேதத்துல 80 சாக்கைகள் இருந்தது. இப்போ நமக்கு அந்த 80 சாக்கைகள்ல 2 சுக்லம் கிருஷ்ண யஜுர்வேதம் இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் 2 சாக்கைகள், இப்போ தைத்தரிய சாக்கை இருக்கு, மைத்ராயணிய சாக்கை இருக்கு. சுக்ல யஜுர்வேதத்தில் 2 இருக்கு, காண்ப சாக்கை மாத்தியந்தியன சாக்கைன்றது இருக்கு. சாமவேதத்துக்கு 1000 கிளைகள். அதை ஆழ்வாரை பற்றி சொல்லி சஹஸ்ர சாக்கோபனிஷத் சமாகம்னு சொல்ற போது 1000 சாக்கைகள்ல இப்ப நமக்கு 3 சாக்கைகள் தான் கிடைக்கிறது சாமவேதத்துல. மீது 997 சாக்கைகள் எங்க போச்சுன்னு தெரியல. அதில் வரிசையாக கௌதும சாக்கா, பிராணாயணிய சாக்கா, ஜெய்மினிய சாக்கைன்னு சொல்லக்கூடிய 3 சாக்கைகள். இந்த மாதிரி எத்தனையோ சாக்கைகள். இது வேதம்னு சொல்லிட்டே அனந்தாவை வேதாகான்னு வேதங்கள் எண்ணிக்கையற்றது. அந்த எண்ணிக்கையற்ற வேதங்கள்ல ஒருத்தருக்கும் ஒரு சாக்கைகள் இருக்கு. நம்ம எல்லாம் எடுத்துட்டாக்கா பிரதானமா இப்போ தைத்தரிய சாக்கையில இருக்கிறவா கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருப்பா. அந்த சாக்கைகள்ல அதுல இன்னும் சூத்திரங்கள் இருக்கும். ஆபஸ்தம்ப சூத்திரம் இருக்கும், போதாயன சூத்திரம் இருக்கும். அதே மாதிரி ரிக்வேதிகளாக இருந்தால் ஆஸ்வலாயன சூத்திரம் இருக்கும். இந்த மாதிரி சூத்திரங்களும் அந்தந்த சூத்திரக்காரர்கள் அவர்களுடைய வழிமுறைகள் எல்லாமே இருக்கும். அதை அனுசரித்து நாம அந்த உபநயனாதி கர்மாக்களை செய்ய வேண்டும். அதுதான் இங்க பொதுவா யதோக்த விதின்னு பொதுவா போட்டு. யதோக்த விதின்னு கேட்டா அவரவர்களுக்கு உண்டான விதி பிரகாரம் அந்த வேதாத்தியனத்தை செய்ய வேண்டும். வேதாத்தியனத்தை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். கொஞ்சமாவது வேதாத்தியனம் பண்ணணும். பண்ணலைன்னா பிராமணியம்ங்கிறது இருக்காது. தான் எந்த சாக்கையை சேர்ந்தவனோ பண்ணணும். தன்னுடைய சாக்கையை விட்டுட்டு இன்னொரு சாக்கையிலையும் அத்தியனம் பண்ணக்கூடாது. சாஸ்திரங்கள்ல இன்னும் விஸ்தாரமாக சொல்றாரு. இப்போ யதோக்த விதிமாசிரித்ய குறியார் வித்யா பரிகிரகம் கிரகீத வித்யோ குரவே தத்வாஜ குருதட்சிணா கார்ஹத்யம் இச்சன்னு பூபால குறியா தார பரிகிரகம். அதுக்கு மேல அந்த கிரமமா வேதாத்தியனம் பண்ணாவிட்டு அந்த வட்டு அந்த பிரம்மச்சாரியானவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த அத்தியனத்தை பூர்த்தி பண்ணணும். அத்தியனத்தை பூர்த்தி பண்றதுன்னு கேட்டா எஜுகேஷன் இந்த காலத்துல எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, எஜுகேஷன் சொல்லிட்டு ஸ்கூல்ல பிரைமரி செகண்டரின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் பொறுத்து இந்த அண்டர் கிராஜுவேஷன் சொல்றோம். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்றோம். இந்த வேரியஸ் லெவல்ஸ் பல. இந்த வித்யா பரிகிரகம் அப்படிங்கிறது வேதாத்தியனம். இந்த வேதாத்தியனத்தை முறைப்படி வரணும். இந்த வேதா கண்டிஷன் ஒரு கிளாஸ் போடுறச்ச எப்படி போகணும்னு கேட்டா அந்த
ஒரு கிரகீத வித்யோ குரவே தத்வா, அந்த அத்தியனத்தை முடிச்ச பிற்பாடு குருவுக்கு தகுந்த தட்சிணையை அளித்து விட்டு, ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஆச்சாரியாய பிரியம் தனமாகித்ய பிரஜாந்தம் மாகிய வச்சேன்னு வேதம் உபநிஷத்துல சொல்றதோ இல்லையோ, அந்த ஆச்சாரியனுக்கு தகுந்ததான தட்சிணையை கொடுக்கணும். கொடுத்து அவருடைய அனுமதியின் பேர்ல தான் இவன் கிரகஸ்தாசிரமத்துக்கு வரணும். ஏன்னா அதை கம்ப்ளீட் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணாத நடுவில் டிராப் அவுட்னு சொல்றோமே, அதெல்லாம் வந்தா ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்துக்கு உகக்காது. அந்த ஒரு அவ முடிச்சுட்டு அது இஷ்டப்பட்டா போலான்னு, அதுவும் கம்பல்சரியாக கிடையாது. அது ஒரு இதில் வரைச்சேதான் இப்போ இது இன்சிடென்டலாகவும் சொல்லிடுவேன். இதெல்லாம் இங்கே புராணத்தில் விஸ்தாரமாக அவர் சொல்லலை. ஆனாலும் இப்போ நாம எல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த விவாகத்துக்கு முன்னாடி இந்த மாப்பிள்ளைக்கு விரதம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. அந்த மாப்பிள்ளைக்கு விரதம் பண்ணுறதுன்றது என்ன விரதம், இதெல்லாம் தான் ஒரு சம்ஸ்காரத்தில் சேர்த்தி. அந்த விரதம்ங்கிறத பாதி பேர் நம்ம ஏதோ தெரியல, பொண்ணாத்துக்காராளோ பிள்ளையாத்துக்காராளோ யாராலும் ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி விரதம் பண்றா அப்படின்னா ஏதோ போட்டு ஒரு ப்ரொசைக்கா வச்சுட்டு இருக்கோம். அதனுடைய பர்பஸ் தெரிஞ்சுடலாம், தெரிஞ்சுட்டு அதுக்கு மேல இத பண்ணணும். அதாவது இவன் வேதாத்தியனம் பண்றச்சே சங்கல்ப பூர்வகமாக, ஏன்னா இது ஒரு சம்ஸ்காரம்னு ஏற்கனவே சொல்லி இருப்போமே, இந்த சம்ஸ்காரத்தை விதிப்படி பண்ணணுங்கிறச்ச இந்த வேதத்தை ஒரு காண்டங்களாக பிரிச்சிருக்கா. அதாவது பிராஜாபத்திய காண்டம், சௌமிய காண்டம், ஆக்னேய காண்டம், வைஸ்வதேவ காண்டம் அப்படின்னு இதை 4 பாகமாக பிரிப்பார். இந்த 4 பாகங்களையும் இவன் சங்கல்ப பூர்வகமாக இவன் அத்தியனம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை அத்தியனம் பண்ணி இது ஒரு விரதம், இதெல்லாம் ஒரு விரதமாக பண்ணணும். ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறவன் இந்த பிராஜாபத்திய விரதம், சௌமியோ விரதம், ஆக்னேய விரதம், வைஸ்வதேவ விரதம்னு பேர். இந்த விரதத்தை பண்ணிட்டு அதுக்கு ஒரு விரத உற்சர்ஜனம்னு பேர். விரத உற்சர்ஜனம், பிராஜாபத்திய விரதம் பண்ணி பிராஜாபத்திய விரத உற்சர்ஜனம், அது 2. சௌமியோ விரதம், சௌமியோ விரத உற்சர்ஜனம், ஆக்னேய விரதம், அதுக்கப்புறம் ஆக்னேய விரத உற்சர்ஜனம், வைஸ்வதேவம், வைஸ்வதேவ விரத உற்சர்ஜனம்னு ஆக 8. இதுதான் அஷ்டவிரதம்னு பேர். இதுதான் அஷ்டவிரதம்னு சில பேர்லாம் சில வைதிகாலத்துல பண்ற போது அஷ்டவிரதம் பண்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவா. அது பண்றவன் யாரா இருக்கணும்னு கேட்டா அந்த பையன் நல்லா அத்தியனம் பண்ணவனாக இருப்பான். அந்த அத்தியனம் பண்ணவனுக்கு இது அத்தியனம் பண்ணாட்டா கூட பண்ணணும், அது வேற விஷயம். அத்தியனம் பண்ணவா இது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா இதை பண்ணுவான். இந்த 8 விரதத்தை பண்ணிட்டு அதையும் இந்த 8 விரதம் பண்றதுங்கிறது இப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டா 2 நாள் ஆகும். இந்த விரதத்தை பண்றதுக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கு விவாகம் இருக்குன்னு கேட்டா இன்னைக்கு முதல் 2 நாள் முன்னாடியே இந்த விரதத்தை அனுஷ்டித்து முடிப்பார். அதனாலதான் பழைய நாள் எல்லாம் அந்த கல்யாணம்னு சொன்னா 7 நாள் கல்யாணம் வச்சுப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 நாள், கல்யாணத்துல இருந்து 5 நாள் சேஷ ஹோமம் வரையிலும் இந்த 5 நாள் கல்யாணம், இல்லைன்னா 7 நாள் கல்யாணம்னு சொல்றோம். ஒரு கல்யாணம்னா அன்னைக்கு இப்போ போனோம், சத்திரத்துக்கு போனோம், பொட்டி எடுத்துட்டு போனோம், கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தோன்றதெல்லாம் கிடையாது. அதை பண்றச்சே விஸ்தாரமாக இந்த 4 விரதம், 4 விரத உற்சர்ஜனம் ஆக அஷ்டவிரதம்னு பேர். இதுக்கு பிரக்கிரியைகள்லாம் ஸ்மிருதிக்காரால் எப்படி பண்ணணும் இது எல்லாம் சொல்லியிருப்பா. கொஞ்சம் வாத்தியார்கள்ட்ட கேட்டா இதையெல்லாம் விஸ்தாரமாக சொல்லுவோம், இதெல்லாம் எப்படி பண்ணணும். ஆக இந்த 8 அஷ்டவிரதங்களை எல்லாம் முடிச்சுட்டுத்தான் இவன் கிரகஸ்தாசிரமத்துக்கு பிரவேசம் பண்ணணும். இந்த விரதம் பண்ணாமல் கிரகஸ்தாசிரம் பண்றதுங்கிறது அது விவாகத்துக்கு அது சரியான விவாகம் இல்லை. ஏன்னா அந்த சம்ஸ்காரம் இல்லாமல் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடும் சிலதெல்லாம் சொல்றா. இதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒன்று எல்லாம் பண்ணிட்டு இதையெல்லாம் பண்ணுவா. அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அந்த கல்யாணத்துல பண்றச்சு இதெல்லாம் முக்கிய பட்சம் கிடையாது. அது ஏதோ சரி ஒரு கவுனம், 2ஆம் பட்சம்னு பேரு. இது பிரசங்காத்து இதுக்காக இதை சொன்ன இதை பெரியவாட்டையெல்லாம் கேட்டு இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குருவினால் அனுமதிக்கப்பட்டு குருதட்சிணா கார்ஹஸ்தியம் இச்சன்னு பூபாலா குறியார். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல ஆசை இருந்தா தார பரிகிரகம், தார பரிகிரகம்னு சொன்னா இந்த மனைவியை ஒரு பொண்ணை தேடின்ற ஒரு இல்லறத்தை அதை போகணும். இது அவசியம் இந்த விரதத்தை எல்லாம் பண்ணணும்.
ब्रह्मचर्येण वा कालं कुर्यात् संकल्पपूर्वकं गुरोः शुश्रूषणं कुर्यात् तत् पुत्रादे अथापि வா. இப்போ ஒரு அந்த விவாகம் கிரகஸ்தாசிரமத்தில் இவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம். கிரகஸ்தாசிரமத்தில் இவன் இஷ்டம் போகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் பிரம்மச்சாரியாக இருக்கான்னா அதுக்கும் சங்கல்பபூர்வகமாக இருக்கணும். அப்போ பொண்ணு கிடைக்கலாம் பிரம்மச்சாரியாக இருக்கேன் அப்படின்னா அப்படி வெறுமை பிரம்மச்சாரியாக கூட வெறுமை இருக்கக்கூடாது. அது நைஷ்டிகம். நைஷ்டிக பிரம்மச்சாரின்றதுனால எப்படி இருக்கணும்னு கேட்டால் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாய் வரபத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சாஸ்திர விதிகள் இருக்கு. அந்த நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை சாஸ்திரபூர்வகமாக சங்கல்பபூர்வகமாக எடுத்துட்டு இதே வேதாத்தியனத்தையே தொடர்ந்து கடைபிடிக்கிறதுலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு कुर्या संकल्प गुरो शुश्रूषणं कुर्या तत् पुत्रादे अथापि वा वैखानसो वापि भवेत् परिव्राट् अथवा इच्छयाன்னு சொல்றார். இல்லைன்னா இந்த சமிதாதானங்களை எல்லாம் பண்ணிட்டு குரு சுஷ்ரூஷணம் பண்றதுலேயே ஆயுசு கழிக்கிறது அந்த ஒரு பண்ணணும். இதுக்கெல்லாம் குருவுக்கு அக்னி காரியங்கள்லாம் ஹெல்ப் பண்றதுலையோ சகாயம் பண்றதுலேயோ அந்த குரு குழந்தைகளுக்கு இதையெல்லாம் பண்றதுலேயோ அந்த பண்ணணும். இது நைஷ்டிக பிரம்மச்சரியம்னு பேர். இல்லைன்னா வானப்பிரஸ்தன். வானப்பிரஸ்தனா ஏன்னா இது பின்னாடி சொல்லப்போற கிரகஸ்தனுடைய தர்மங்கள்லாம் என்னென்னங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டும் கொடுக்க போற. கிரகஸ்தன் என்னென்ன காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு கீழேயும் பார்த்துருக்கோம். கிரகஸ்தாசிரம தர்மத்தினுடைய இந்த வர்ணாசிரமத்தில் வரைச்சே கிரகஸ்தனுடைய தர்மங்களையும் பார்த்தோம். அதில் இவன் ஒரு கிரகஸ்தனாக இருந்து இல்லை வானப்பிரஸ்தனாகவோ சன்னியாசியாகவோ வைகானசோவாபி பவே பரிவ்ராட் அथवा இச்சையா பூர்வ சங்கல்பிதம் யாருக்கு தாதுர்குரியா நராதிபா. அதாவது ஒரு அந்த ஒரு சங்கல்பபூர்வகமாக என்ன பண்றோமோ அதன்படி இவன் கிரமமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துட்டார். அதுக்கப்புறம் வருஷைஹி ஏககுணாம் பாரியாம் உத்வஹே திரிகுண ஸ்வயம் ந அதிகேஷாம் அகேஷாம் வா ந அதிகிருஷ்ணாம் ந பிங்களாம். என்ன மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். பொன் பார்க்கிற படலம்னு இப்ப எல்லாம் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருக்கோம். அதாவது என்ன மாதிரி பொண்ணை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம கிரகஸ்தனா போகணுங்கிற ஆசை எடுக்கிற போது தன் வயசுக்கும் அந்த பொண்ணோட வயசுக்கும் தன்னுடைய வயசுல ஒரு கொஞ்சம் 1/3 கொஞ்சம் குறைச்சலா இருக்கணும். அதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணோ இதெல்லாம் பெரியவா இதையெல்லாம் கொடுக்கூடாது. தன்னுடைய வயசுக்கு 3ல் 1 பங்குக்கு அதிகமாக இல்லாதவள்னு அர்த்தம். அப்புறம் ரொம்ப பரட்ட தலையா அந்த மாதிரி நான் அதிகேஷாம் அங்க சொல்றச்சே வருஷைக்க ஏககுணாம் பாரியாம் புத்வே திரிகுணஸ்வயம் ந அதிகேஷாம் அகேஷாம். ரொம்ப பெரிய அந்த பரட்டத்தையோ இல்லை தலையில அடியோட அந்த கேஷம் இல்லாதவளாகவோ அதையும் இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப இந்த கூந்தலோ இல்லை ரொம்ப கூந்தலே இல்லாதவோ ரொம்ப பார்க்கறதுக்கே பயங்கரமான ஒரு சொல்ற ந அதிகிருஷ்ணாம் ந பிங்களாம். ரொம்ப கருப்பா இருந்தாலும் சரி ரொம்ப அதிவெளுப்பாகவும் அந்த மாதிரி ரெண்டும் கூடாது அப்படின்னு சொல்ற. நிசர்கதோ அதிகாங்காம் வா நியூனாங்காம் அப்படி ந உத்வஹே ந அபிசுத்தாம் சரோமாம் வா அகுலஜாம் வாபி ரோகிணி. அதாவது அங்கவிகலம்னு பேர். டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்றவங்க பிசிக்கலி ஹேண்டிகேப்டுன்னு சொல்றவாள் அந்த மாதிரி இருக்கிறவாளையோ கொஞ்சம் சுத்தம் இல்லாதவளாகவோ அந்த சரீரங்கள்ல அந்த ரோமங்கள் இருக்கக்கூடியவளாகவோ அந்த நல்ல கொடியில வராதவளாகவோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு அவ சொல்ற. அதே மாதிரி ந துஷ்டாம் துஷ்டவாக்கியாம்பா ஜங்கினி பித்ருமாத்ருதா ந ஸ்மஷு வியஞ்சனவதீம் ந சைவ
புருஷ ஆக்கிருத்தியும் சில பேர் இந்த காண்டக்ட் இந்த பொண்கள்லாம் பார்த்தா காண்டக்ட் இருக்கும் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறோம் இந்த துஷ்டவாக்கியம்பா வியங்கினி அதாவது வியங்கினா இந்த ஒரு இந்த லெப்ரசின்னு சொல்கிறவங்க இல்லையோ அந்த மாதிரி பித்ரு மாத்திருத்தகா அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாத வாழ்க்கை பிறந்துருவாளோ அது அதே மாதிரி ரோமங்கள் இந்த மாதிரி அந்த ரொம்ப குரலே கொடூரமாக இருக்கக்கூடியவர்கள் நச்சைவ புருஷாகிருதி ந கர்கரஸ்வரான் க்ஷாமாம் ததா காகஸ்வரான் நச்ச ந அனிபந்தேக்ஷணாம் தத் விருத்தாட்சி ந உத்வகே துருவா அந்த காக்கா மாதிரி கர்கர் இந்த மாதிரி காக்கா இந்த மாதிரி கொண்டு கொதுக்கிறதுக்கோ சகிக்க முடியாத குறைகள் இந்த மாதிரி புருவங்கள்லாம் சரியாக இல்லாதவளோ அந்த கண்கள் பாத்திரங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுலாம் அந்த லட்சணங்கள் சொல்ற இந்த ஸ்திரீகளுக்கோ புருஷர்களுக்கோ உண்டான இது புருஷாளுக்கும் அப்ளிகபிள் இது பொண்களை பற்றியும் மாத்திரம் அவளை மாத்திரம் சொல்ல வரல புருஷர்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சாஸ்திரங்கள் சொல்லுவார் அதாவது பெண்களும் எப்படி இருக்கணும்னு கேட்டால் இந்த மாதிரி புருஷாலாம் இருந்தால் புருஷர்கள் அந்த மாதிரி இருக்கிற புருஷர்களை எல்லாம் பெண்கள் வரிக்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் இருக்கு இதெல்லாம் இந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள்ல சொல்றார் சாமுத்திரிகா லட்சணம்னு சாஸ்திரங்கள் தனியா உண்டு இந்த பாஷையில சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரங்கள்லாம் பார்க்கறச்சே அது தெரியும் இதெல்லாம் இப்போ பார்க்குறோங்க இல்லையோ இந்த மேட் ஃபார் ஈச்சகர்னு சில பேருக்கெல்லாம் தான் அமையிறது மேட் ஃபார் ஈச்சகர்னு வரைச்சு அவள்லாம் யார் அப்படின்னா அது எல்லாருக்கும் கிடைக்கிறதே இல்லை அது சுக்கிருதம் இருக்கணும் பகவானுடைய கட்டாட்சம் இருக்கணும் அந்த மாதிரி இதனால தான் பொண்ணு பார்க்கறச்சே கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணணும் சில சமயம்லாம் இப்போ இந்த காலத்தில் எத்தனையோ பேர் அதெல்லாம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இது வெறும் ஜாதகம் மாத்திரம் பார்த்துடுறோம் ஜாதகம் மட்டும் பார்த்தா மாத்திரம் போராது அதுக்குண்டான பெண்களை எல்லாம் பார்த்து இதையெல்லாம் அந்த தெரிஞ்சவாளாக இருந்து அதுக்கெல்லாம் பார்த்து ஏன்னா சாதாரணமாக சொல்றது உண்டு மேரேஜ் இஸ் நாட் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் பட் பிட்வீன் டூ ஃபேமிலிஸ்ன்னு சொல்றது உண்டு கல்யாணங்கிறது ரெண்டு தனிப்பட்ட மனுஷர்களுக்கு மட்டும் இந்த விவாகங்கிறது கிடையாது ரெண்டு குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய சம்பந்தம் தான் உண்மையான விவாகமாக இருக்கலாம் இதையெல்லாம் எத்தனையோ சாஸ்திரங்களும் அதையெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி இதெல்லாம் லட்சணங்கள் சொல்றாருப்போ எஸ்யாச்ச ரோமசே ஜங்கே குல்போ எஸ்யாத் ததோ உன்னதோ கண்டையோஹோ கூபரம் எஸ்யாஹி அசந்தியாஸ்தான் நச்ச உத்வகே ரொம்ப குட்டையாகவோ ரொம்ப உயரமாகவோ இந்த ஒரு கோரமான பற்கள் இருக்கிறவாளோ அந்த ரொம்ப பல் எடுத்து இந்த மாதிரிலாம் இந்த சாமுத்திரிகா லட்சணங்கள்ல சொல்லக்கூடியது பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கக்கூடாது அவ்வளோதான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த அந்த அதி ரூக்ஷச்சதின் பாண்டு கரஜா அருணேக்ஷணா ஆபீன ஹஸ்தபாதாம் ச ந கன்யா உத்வகே புதா இதெல்லாம் புத்திசாலியா இருக்கிறவன் இந்த மாதிரி பெண்களை எல்லாம் வரிக்கக்கூடாது ந வாமனாம் ந அதிதீர்காம் இதெல்லாம் கீழே சொன்ன விஷயம் ந உத்வகே சம்ஹத புருவம் ந அத்தி சித்ரதசனா ந கராளமுகீம் நரஹ பஞ்சமீம் மாதృபக்ஷாத்து ச பித்ருபக்ஷாச்ச சப்தமீம் கிரஹஸ்தச்ச உத்வகே கன்யா நியாயேன விதினா நிருபா இதே மாதிரி தாயாருடைய வழியில 5 தலைமுறைகளுக்கு உட்பட்டவாளையோ தகப்பனாருடைய வழியில 7 தலைமுறைக்கு உட்பட்டவாளையோ அந்த அந்த பட்டவாளையோ பண்ணிக்க கூடாது அதுக்கு மேற்பட்டவாளாக இருந்தா பண்ணிக்கலாம் சரி இந்த தாயார் வழியில 5 தலைமுறைக்கு உட்பட்டவாளை பண்ணிக்க கூடாது தகப்பனார் வழியில 7 தலைமுறைக்கு உட்பட்டவா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ன்றது அது கூடாதுன்னு சாஸ்திரம் நிஷேதிக்கிறது இது தவிர சகோத்திரம் அதுவும் கூடாது அது தர்மசாஸ்திரங்கள்ல சொல்ற பொழுது சகோத்திர விவாகம் அப்படிங்கிறது நிஷித்தம் ஒரே கோத்திரத்தை சேர்ந்த பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அது பெரிய மகாபாத்தகங்கள்ல ஒன்னாக சாஸ்திரங்கள்ல அதை
விதிச்சிருக்கா. அதே மாதிரி இந்த இதில் சொல்றா, சில ரிலீஜன்ஸ்ல என்ன பண்றா, தாயார் வேலை எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம், தகப்பனார் கூடாது இதை சொல்றா. ஆனா சாதாரணமா தர்மசாஸ்திரத்துல இத அவ்வளவு ஸ்லாகிக்கல. அதுதான் சில தேசாச்சாரங்கள்னு சில இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. அது அவாவா பெரியவாளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அத பிராமோ தெய்வஸ்ததைவ ஆர்ஷா பிராஜாபத்தியஸ்ததா அசுரः காந்தர்வ ராட்சசௌ ச அன்யோ வைசாச்ச அஷ்டமோ மதா. இந்த விவாகம்ங்கிறது 8 விதமான விவாகங்கள். இந்த கல்யாணம் விவாகம் விவாகம் அப்படிங்கிறது 8 விதமாக இருக்கும். அதை சொல்றார். பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாச்சம் அப்படின்னு 8 விதமான விவாகங்கள். பிராமோ தெய்வः ததைவ ஆர்ஷः பிராஜாபத்தியஸ்ததா அசுரः காந்தர்வ ராட்சசௌ ச அன்யௌ வைசாச்ச அஷ்டமோ மதः. ஏதேஷாம் யஸ்யோ தர்மோ வர்ணஸ்யோக்தோ மகர்ஷிभिः குர்வீத தாரகிரகணம் தேன அந்யம் பரிவர்ஜயே. இத ஒரு அந்த சொல்ல பிராமம் பிராமம் அப்படிங்கிறது ஒரு அந்த பொண்ணை பெற்றவா மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு அந்த அதாவது வரன்னு பேர். அந்த வரனை வா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அப்படின்னு அவளை ரொம்ப பிரார்த்திச்சு கொடுத்து தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணை தானம் பண்ணி கொடுத்தா கன்னிகா தானம்னு பேர். இதுதான் பிராமம்னு பேரு. இதுதான் சாதாரணமா பிராமணர்கள் வச்சுக்கக்கூடியது. தெய்வம் அப்படின்னு என்னன்னு கேட்டா, இந்த யாக யஜ்ஞங்கள் பண்றவனுக்கு யாக யஜ்ஞங்கள் பண்றவனுக்கு ரித்திகா இருக்காளோ இல்லையோ, அந்த ரித்திகளுக்கு அந்த பொண்ணை கொடுக்கறது இது இது ஒரு வகையானது. அந்த அது ஒண்ணு இருக்கிறது. ஆர்ஷம் அப்படின்றது என்னன்னு கேட்டா, அந்த பசுமாட்டை தானமாக வாங்கிட்டு கன்னிகையை தானம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆர்ஷம் ஆர்ஷம்னு பேர். பிராஜாபத்தியம் அப்படின்னு கேட்டா, அந்த ஆணோ பெண்ணோ 2 பேரும் சேர்ந்து தர்மத்தை ஒரு பண்றது. ஆசுரம் அப்படின்னு கேட்டு பணத்தை வாங்கிட்டு கன்னிகையை கொடுக்கறது, இதுக்கு ஆசுரம். காந்தர்வம்ங்கிறது பொண்ணு பிள்ளை 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடியதுக்கு காந்தர்வம் அப்படின்னு பேர். இந்த காந்தர்வம்னு பேர். காந்தர்வம் அந்த பேர். அதுக்கப்புறம் ராட்சசம். ராட்சசம்னா சண்டை போட்டு பொண்ணை வாங்கிக்கிறதுக்கு ராட்சசம்னு பேர். சண்டை போட்டு பண்றதுக்கு பொண்ணை இது போறது. பைசாச்சம் அப்படிங்கிறது ஏமாத்தி பண்ணிக்கிறது. பைசாச்சம்ங்கிறது ஏமாத்தி பண்ணிக்கிறதுக்கு பைசாச்சம்னு பேர். அது பைசாச்சம்னா இந்த ஒரு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு பைசாச்சம்னு பேர். இதையெல்லாம் இந்த 8 வகையில 4 சாஸ்திரத்தினால, மீதி 4 என்னன்னு கேட்டா அத பண்ணக்கூடாது அப்படின்னு பேர். இந்த 8 விவாகங்கள் ஏதேஷாம் யஸ்யோ தர்மோ ஏதேஷாம் யோ தர்மோ வரஸ்யோக்தோ மகர்ஷிபிஹி குர்வீத தாரகிரகணம் தேன அந்யம் பரிவர்ஜயே. எந்த எந்த விவாகமானது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வர்ணத்துக்கு ஏற்ற கல்யாணத்தை பண்ணணும். பிராப்திய கஸ்யம் சகிதஸ்தயா சமுத்வரே ததாதி ஏதத் சமயக் கூடம் மகாபலம். அதாவது இந்த மாதிரி தனக்கு வரனை ஏற்றுக்கொண்டு
இந்த இல்வா கிரகஸ்த தர்மத்தை பண்ண வேண்டும். இந்த கிரகஸ்த தர்மத்தை பண்றதுனால நமக்கு சகலவிதமான க்ஷேமங்களும் ஏற்படுறதுன்னு சொல்லி இந்த 10வது அத்தியாயத்தை சொல்றார். அதுக்கு மேற்கொண்டு இந்த கிரகஸ்தனுடைய தர்மத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் விஸ்தாரமாக 11வது அத்தியாயம் தொடர்ந்து அடுத்த பார்க்கலாம். இன்னைக்கு கேட்கணும்னு கேள்விகள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திக்கிறோம். கேள்வி இருந்தா யாராவது அன்மியூட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. அடியன் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? அதான் முதல்ல சொல்லியிருக்கேன். இது சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த பெண் எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் சொல்றாங்க. பிள்ளை எப்படி இருக்கணும்ன்றத அவ பிள்ளை கரெக்ட் பண்றச்சே கூட இது மாதிரி என்னென்ன மாதிரியான இருக்கணும் அதுக்கு லட்சணங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு. இங்க சொல்லல அவ கிரகஸ்தன் பொதுவா சொல்றச்சே இந்த குணங்களை எல்லாம் சொல்லிவிட்ட, அதுவும் அவளுக்கும் உண்டு இதெல்லாம். அப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி நிறைய பேரை இப்படி பண்ணிக்க கூடாது, ரொம்ப உயரம் ரொம்ப குள்ளம் அப்படின்னு சொன்னா அவளெல்லாம் பின்ன யார் தான் பண்ணிப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? தனியாவே நின்னுடுவாளே, ஒரு இறக்கத்துல பண்ணிக்கலாம் ஒன்னும். அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இது வாஸ்தவமான கேள்வி. தெரியல, அதுக்கு ஏத்த மாதிரி வரங்கள் வரைக்கச்சே பண்ணிக்கணும். இல்ல தனியாவே நின்னுடுவாளோன்னும். அப்ப அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அவ அந்த மாதிரி உள்ளவாள்லாம் யாரு என்ன பண்ணுவா? அப்பவும் அந்த குல தர்மம் குலநாசம் வர்ண கலப்பு அப்படி இதெல்லாம் பகவத்கீதை சொல்ற மாதிரி ஏதாவது நடக்கக்கூடாது. யாரையாவது ஆசிரியிச்சுதான் இருக்கணும். அவ யாரையாவது ஆசிரியிச்சுதான். தேங்க்யூ.